Taste the Daily. பெருகி வரும் பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மற்றும் திண்டிவனத்தில் நிகழ்ந்த பாலியல் சீண்டல் உட்பட தொடர்ந்து நடைபெற்று வரும் மக்கள் விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. வரும் 14ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட கழகம் மற்றும் மாவட்ட மகளிர் அணியின் சார்பில் திண்டிவனம் காந்தி சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்குமாறு கழக பொதுச் செயலாளர் அழைப்பு. கோவை புதூர் விளையாட்டு மைதானத்தில் கட்டிடங்கள் கட்ட திமுக அரசு தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்ததற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கடும் கண்டனர். திமுகவினரே டெண்டர் அறிவித்துவிட்டு திமுகவினரே விளையாட்டு மைதானத்தை மீட்டது போல் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மக்களை ஏமாற்றி நாடகமாடுவதாக எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 26,000-30,000 பேர் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரே ஒரு மைதானம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட சுண்டகாம்பத்தூர், ராமசெட்டிப்பாளையம், கோவைப்புதூர், குளத்துப்பாளையம், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நகர் போன்ற சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் சுகுணாபுரம் உட்பட, கோவை பிரிவு உட்பட எல்லாருமே அங்கே போய் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விற்கக்கூடிய நிலைமைக்கு எனக்கு திமுக அரசு வந்திருக்கிறது. மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய இந்த செயல். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தடை இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதிபதிகளின் இந்த அதிரடி உத்தரவால் தங்களது போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்களோ என அஞ்சி வழக்கு தொடர்ந்த திமுகவிற்கு பெரும் பின்னடைவு. தமிழ்நாட்டில் நடைபெறும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தங்களை எதிர்த்தரப்பாக இணைக்க வலியுறுத்தி அதிமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தேர்தல் ஆணையம் நடத்திய திருத்தம் அவசியமானது என்றும் வாக்காளர் பட்டியலில் பெரும் முறைகேடுகள் உள்ளதாகவும் அதிமுக புகார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆளுங்கட்சியினர் தங்கள் ஆதரவாக திசை திருப்ப முயற்சிப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. தங்களது முகவர்கள் செயல்முறையில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தேர்தல் அலுவலர்கள் மீது அழுத்தம் தரப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுக புகார். 20 ஆண்டுகளாக சரியாக திருத்தப்படாத வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் முகவரிகள் மற்றும் நகல் பெயர்கள் என பல முறைகேடுகள் உள்ளதாக அதிமுக புகார். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சீரான நியாயமான தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கும் என கருத்து. 12 பேரை பலி கொண்ட கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு டெல்லி காவல்துறையிடமிருந்து தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைப்பு. கார் வெடிப்பு குறித்து டெல்லி, ஹரியானா, காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் விசாரணை நடைபெறும் நிலையில் என்ஐஏ விசாரணையை துவங்கியது. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புடன் இணைந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த சதி செய்ததாக பெண் மருத்துவர் கைது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் நேற்று வெடிமருந்துகள், துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் மருத்துவர் ஷாஹின் ஷாஹித்திடம் விசாரணை. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை 5:30 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது. கார் வெடிப்பு சம்பவம் ஒரு சதித்திட்டம் என பூடானில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கார் வெடிப்பு சம்பவம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் பிரதமர் வேதனை. பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே வரவேற்பை பெறுவதை தடுக்க திமுக அரசு மத்திய நலத்திட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்கிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு.
மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் பாகுபாடின்றி நடத்துகிறது என்றும் திமுக தோல்வியடைந்த தொகுதிகளில் புறக்கணிப்பு காட்டுகிறது என்றும் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது விமர்சனம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. பாம்பன் ரயில் பாலம் வழியாக வரும் ரயில்களில் படிகளில் அமர்ந்து செல்ஃபி எடுக்கும் பயணிகளை உள்ளே செல்லுமாறும் வெளியே நிற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தம். அண்மை காலமாக தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை அடையாறில் இரவு பணியில் இருந்த தூய்மை பணியாளரிடம் இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் இரவு நேரத்தில் ரோந்து பணியை அதிகப்படுத்தி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளர் பேட்டி. ஒரு பையன் 25 வயசு தான் இருக்கும், எனக்கு 50 வயசு ஆகுது, எனக்கு 2 புள்ளிங்க இருக்குது, பெரிய பெரிய புள்ளிங்க. இந்த நாய் என்ன பண்ணிச்சு, பைக் ஒரு மாதிரியா பண்ணிட்டு நின்றுதான் எதிர்க்க பார்த்த உடனே என் தொடப்ப கட்டி எடுத்து அடிச்சுட்ட. இதுங்க இன்னைக்கு இப்படி தப்பு பண்ணுதுங்க, நாளைக்கு சின்ன குழந்தைங்க கூட விடாதுங்க, வயசானவங்களை கூட விடாதுங்க. இதுங்க எங்க போனாலும் பஸ்ல தொல்லை, எங்க இடுக்குல தொல்லை, ட்ரெயின்ல தொல்லை. பணியாளர்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு தஞ்சாவூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் புளியந்தோப்பில் பிரியாணி கடையில் உணவருந்திக் கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததோடு தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்த நபர் சிக்கினார். பெண் பாதுகாப்பு குறித்து பெருமை பேசும் திறனற்ற அப்பா ஆட்சியில் தினந்தோறும் பெண்கள் அச்சத்தில் வாழும் நிலை மட்டுமே நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே சிவகிரி பகுதியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 55 வயது கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் பச்சிலம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என மக்கள் கடும் சாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் தந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் தனக்கு கீழ் பணிபுரிந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வேளாண் துறை உதவி இயக்குநர் சஸ்பெண்ட். விடியா திமுக ஆட்சியில் அதிகார மமதையில் அதிகாரிகள் துணிகரமாக குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பணிமாற்றம் செய்து குற்றவாளிகளை தப்ப விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் பகுதியில் 290 கிலோ அளவில் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். விடிய ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் போதை மாஃபியாக்களின் அட்டூழியம் தலைவிரித்தாடுவதாகவும் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் பொதுமக்கள் சாடல். திண்டுக்கல்லில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா சுமார் 2 கிலோ வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். போதையின் பாதையில் இளைஞர்கள் பயணிப்பதையே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புகிறதா என பொதுமக்கள் சாடல். சென்னையை அடுத்த புழல் சிறையில் உள்ள கணவருக்கு கஞ்சா அளிக்க முயன்ற மனைவி சிக்கினார். விடிய ஆட்சியில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறி உள்ளதால் சிறைச்சாலைகளுக்கு நேரடியாக கஞ்சா கொண்டு செல்வது அடிக்கடி அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பட்டப்பகலில் விவசாயி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உடலை வாங்க மறுத்தும் உறவினர்கள் சாலை மறியல். விடிய ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் குறைகளால் வெளியில் செல்லவே அச்சப்படும் சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை.
சென்னை மாதவரத்தில் சவாரிக்கு வந்த பயணியிடம் கத்தியை காட்டி மிரட்டி தங்க செயினை வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடிய ஆட்டோ ஓட்டுநர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணி மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபடாததால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் அருகே காரில் 1200 கிலோ ரேஷன் அரிசியை கடத்திச் செல்ல முயன்ற நபர் சிக்கினார். ஏழை மக்களின் அடிப்படை தேவையாக உள்ள ரேஷன் அரிசியை கூட முறையாக பாதுகாக்க தெரியாத ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. பெண்கள் பாதுகாப்பில் முதலிடம் என ஸ்டாலின் வசனம் பேசி வரும் நிலையில் சென்னை புழலில் வரதட்சணை புகார் அளிக்க வந்த தாய் மற்றும் மகளை மகளிர் நிலை ஆய்வாளர் கொடூரமாக தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பில் இருக்கும் காவல்துறை முற்றிலும் சீர்கட்டு இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே தாக்குதல் மற்றும் வன்முறையில் ஈடுபடுவதாக பெண்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் செங்கலால் பொதுமக்களை தாக்கிய அசாம் மாநில இளைஞரை கை கால்களை கட்டி வைத்து அடித்த கிராம மக்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது வேறு நோக்கத்துடன் வந்தாரா என போலீசார் விசாரணை. சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் நகைகளை வடிவமைக்கும் தொழிற்சாலை கூடத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளோடு சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் திருடிக் கொண்டு 3 பணியாளர்கள் உட்பட 4 பேர் தப்பி ஓட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அடுத்த கூடப்பாக்கத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டில் நின்று பயணித்ததை தட்டி கேட்ட ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பில்லாத அவலம். சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியிடம் மதுபோதை ஆசாமி ஒருவர் நகை பறிப்பில் ஈடுபட்ட நிலையில் சாலையில் தவறி விழுந்த தம்பதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இலக்கு வைத்து மதுவிற்கும் தீய சக்தி ஸ்டாலின் நிர்வாகத்தால் மதுவால் இளைஞர்கள் எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளனர் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மது போதையில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்த 2 சிக்கினர். டாஸ்மாக் வருமானத்தை நம்பியிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் மதிமயங்கி திரியும் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் சிக்கி தங்களின் எதிர்காலத்தை இழக்கும் அவலம். மதுரையில் 14வது வார்டுக்கு உட்பட்ட சங்கர் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் என கூறி 7 வீடுகளை இடித்த விடியா அரசின் அதிகாரிகளுடன் திமுக கவுன்சிலரின் கணவர் அராஜகம். திமுகவிற்கு வாக்களித்ததற்காக தவறு என உணர்வதாகவும் இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு என்று கூறியே திமுக அரசு தங்கள் வயிற்றில் அடிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டிஎம்கே கட்சியில 40 வருஷமா நாங்க இருந்ததை நினைச்சு பெரும் கேவலப்படுறோம் சார். இது சத்தியமான உண்மை சார். 40 வருஷமா நாங்க எங்க அம்மா காலத்தை பாட்டி காலத்துல இருந்து டிஎம்கேக்கு தான் சார் ஓட்டு போட்டோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை சார். எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு டிஎம்கே அரசாங்கம் எல்லா வழியிலையும் எங்களுக்கு கிடைச்சல் பண்ணி எங்களை தெருவில் நிப்பாட்டிருச்சு சார். முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு சென்று தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதுல நீங்க நேரடியா தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்வாழ்வுக்காண்டி நீங்க உதவி செஞ்சே ஆகணும் சார். விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து 28 கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வருகின்ற 24ஆம் தேதி ஆஜராக விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. வழக்கின் தீர்ப்பு இம்மாதம் இறுதியில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொன்முடி உட்பட திமுக தலைமை கலக்கம். பதினைந்து மருத்துவக் கல்லூரிகளில் 59 மருத்துவர்களின் பணியிடங்களை ஒப்படைக்க அரசின் உத்தரவால் புற்றுநோய் பராமரிப்பு சேவைகள் என்ற பெயரில் மருத்துவர்கள் வேலை இழக்கும் நிலை. ஏற்கனவே 1500க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ள நிலையில் பதவிகளை குறைப்பது பொது சுகாதாரத்தை சீர்குலைக்கும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் முடிவாக இருக்கும் என மருத்துவர்கள் கடுமையாக எதிர்ப்பு. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மழை நின்றும் அறிவிப்பில்லாத மின்வெட்டால் பொதுமக்கள் குழந்தைகள் அவதி. அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கிய சீரான மின்சாரம் போல் விடியா திமுக ஆட்சியில் வழங்குவது இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சிவகங்கையில் கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரத்தில் ஏற்கனவே சட்டவிரோத கருக்கலைப்பில் ஈடுபட்டு சிக்கிய போலி பெண் மருத்துவர் மீண்டும் கருக்கலைப்பு சிகிச்சை அளித்ததால் பிடிபட்டார். மாரத்தான் அமைச்சர் மாசு விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருப்பதால் உரிய தண்டனையின்றி தவறு செய்தவர்கள் துணிச்சலாக மீண்டும் மீண்டும் தவறு செய்வதாக மக்கள் சாடல். சென்னையில் போக்குவரத்து ஆணையருடன் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் வெளிமாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவை நிறுத்தம் தொடரும் நிலை. விடிய அரசு கண் துடைப்பிற்காக மட்டுமே நடத்தி வரும் பேச்சுவார்த்தையால் வெளி மாநிலங்களுக்கு செல்ல இயலாமல் அவதிக்கு ஆளாவதாக பொதுமக்கள் சாடல். மதுரையில் பள்ளி மாணவியை நாய் கடித்தது குறித்து தட்டி கேட்ட மாணவியின் தாயாரை வளர்ப்பு நாயின் உரிமையாளர் கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசு நாய் வளர்ப்போருக்கு போதிய கட்டுப்பாடுகளை விதிக்காமல் மெத்தனமாக இருப்பதால் வளர்ப்பு நாயின் உரிமையாளர்கள் அராஜகத்துடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே புதிதாக கட்டிவரும் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகள் 50,000 லஞ்சம் கேட்டதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி. லஞ்சம் கொடுக்காததால் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்காமல் விடிய அரசு அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். போலி தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றிய விடிய ஆட்சியில் ஏமாற்றத்தை அளித்தது மட்டுமே ஸ்டாலினின் ஒரே சாதனை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கண்டன முழக்கம். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேர்தல் கால வாக்குறுதிகளாக அவர் சொன்னது. தேர்தல்கள் ஆட்சி வந்தவுடன் நாங்கள் இதை அமலாக்குவோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதுவும் பல குறைபாடுகளோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல முறை கேள்வி எழுப்பியும் அதற்கான விடைகள் தராத அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசு புதிதாக மருத்துவமனைகளை கட்டி திறந்த போதும் போதிய மருத்துவர்களை நியமிக்காததால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அதாவது உறுப்பு மாற்று சிகிச்சை, ஹெல்த் இண்டிகேட்டர் சொல்கின்ற சிசு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக பணியாற்றும் மருத்துவர்களை பாராட்டும் விதமாக எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான இந்த ஜிஓ 354 உடனடியாக மறுபரிசீலனை செய்து சம்பள உயர்வாணையை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த மருத்துவரின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த 15,000 ஏக்கர் நெற்பயிர்களை பார்வையிடாத விடிய அரசு உரிய கணக்கீடு நடத்தி நிவாரணம் வழங்குமா என விவசாயிகள் கேள்வி. பயிர் சேதத்தால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும் அலட்சிய போக்கை கைவிட்டு தகுந்த நிவாரணத்தை ஸ்டாலின் அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கணக்கெடுப்பு எப்படி நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்களா எடுக்கலையா, யாருக்கு கொடுக்குறாங்க, நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஒழிஞ்சு யாருக்கு கொடுக்குறாங்க என்னங்க, இதை கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது இருக்கு. அதை எல்லாருக்கும் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன். பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 66.91% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். பெண் வாக்காளர்கள் வரலாறு காணாத அளவு உற்சாகத்துடன் வாக்களித்து 71.6% தொட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியீடு. அனைத்து கருத்து கணிப்புகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தகவல். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் குழந்தை இறந்து பிறந்ததாகவும் செவிலியர்கள் அநாகரிகமாக பேசியதாக தெரிவித்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை வழங்கப்படுவது மட்டுமின்றி ஊழியர்கள் பொறுப்புடன் பணியாற்றுவதையும் விடியா ஸ்டாலின் அரசு உறுதிப்படுத்த தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
குடி பார்த்து கொடி வந்து திருவிட்டுமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் வந்து கேட்ட பின்னால் என்ன சொன்னாங்க, 1:30 மணிக்கு வாங்க பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க சார். 1:30 மணிக்கு பார்த்தாக்க வழி ஃபுல்லாக வந்துச்சு. ஃபுல்லாக வந்து பின்னால் கூட போய் நான் கேட்டேன், எதுவுமே அவங்க பார்க்கல. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் கோதுமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதி. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே தட்டுப்பாட்டிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டம். எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் எனவும், தேர்வு பணிகளை புறக்கணிப்பதாகவும் பேராசிரியர்கள் அறிவித்துள்ளதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு ஒன்றும் திடீர்னு அறிவிக்கவில்லை. இந்த போராட்டம் பல மாதங்களாக நாங்கள் அறிவித்து ஒத்திவைத்து கொண்டே மாணவர் நலனுக்காக ஒத்திவைத்து கொண்டே வந்தோம். ஆனால் அந்த மாணவர் நலன் கடைசி வரைக்கும் இவங்க இந்த அரசு அதிகாரிகள் அதை வந்து அலட்சியம் செய்ததால் தான் நாங்கள் இப்பொழுது போராட்டத்தை குறித்திருக்கோம். திமுகவின் போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதியை நம்பி ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்ற பெயரில் நடைபெறும் மோசடிக்குள் சிக்கி வரும் அவர். போலி விசா மற்றும் நியமன ஆவணங்கள் வழங்கி மோசடியில் ஈடுபட்ட புகாரில் முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் தமிழக காவல்துறை திணறல். சென்னை அடையாறில் அண்மையில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட தொல்காப்பியர் பூங்காவில் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஆன்லைன் மூலம் புக் செய்து ஒரு வாரம் காத்திருக்க வேண்டிய சூழல் போன்ற கெடுபிடிகளால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மக்களுக்கு மன மகிழ்ச்சியை அளிக்க வேண்டிய பூங்கா விடிய ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையின் சின்னமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கூகுள் மேப்ஸில் 6:30 to 6 PM ஓப்பன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாக்க டோரில் வந்து வேற ஒரு டைமிங் சொல்கிறாங்க. சார் 8 AM அப்புறம் அலௌட் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பார்க்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்பான்டேனியஸாக நாங்கள் வந்தோம். பட் they are closed very specific times. இது வந்து நான் பிளான் பண்ணி வரதுக்கு நான் பிளான் பண்ணி எங்க வேணாலும் போவேன். Why come to a park? So I'm a little disappointed. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சாட்சியாபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்கு திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் அச்சம். ஸ்டாலின் திறந்து வைத்த மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட மின் விளக்கின் தரமே இவ்வளவுதான் என்றால் சாதாரண கட்டுமானங்களின் நிலை என்ன என பொதுமக்கள் ஆவேச கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள வாரச்சந்தையில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ள திமுக அரசை கண்டித்து வியாபாரிகள் கடைகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு. வியாபாரிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. புதிதாக திடீரென நகராட்சி நிர்வாகம், ஆர்டிஓ நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து இந்த பழமையான சந்தைக்குள்ள பேருந்து நிலையம் வருது என்று சொல்லி எங்களை எல்லாத்தையும் காலி பண்ண சொல்றாங்க. இந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு நாங்கள் வேற எங்கே போகுது எங்களுக்கு தெரியல. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கூரை இடிந்து காணப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் மாசுபடிந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீர் கூட பாதுகாப்பான முறையில் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் புலம்பல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மின்சாரம் தாக்கி 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழப்பு. பொது கழிவறை கட்டிடத்தின் மேல் ஏறி அருகில் ஏரியில் மீன் பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க சென்றதாக கூறப்படும் நிலையில் நேர்ந்த பரிதாபம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் தொல்லையை ஒழிக்க திருச்சூழியை மையமாக அமைத்து வனச்சரக அலுவலகம் அமைக்க கோரிக்கை. பன்றிகள் அதிகமாக சுற்றுவதால் சுகாதார சீர்கேடும், குப்பைகளை எரிப்பதால் கேன்சர் பாதிப்பும் உண்டாவது குறித்து சுகாதாரத்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. அழிவுகளை கொண்டு வந்து ரோட்ல பண்ணி அந்த ரோட்டை வந்து பாருங்க எப்படி
ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை பல்நோக்கு பணியாளர்களாக நியமிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. ஊதிய உயர்வையும் முறையான சலுகைகளையும் வழங்க திறன் இல்லாமல் பணி நியமனத்திற்கு லஞ்சம் கேட்பதுதான் ஸ்டாலின் மாடலா என தூய்மை பணியாளர்கள் கேள்வி. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு அதிக தண்ணீர் திறந்து வருவதாகவும் காவிரி நீர்த்திறப்பில் சமநிலைப்படுத்தும் நோக்கில் மேகதாதுவில் அணை கட்ட முடிவு செய்திருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. தொட்டதற்கெல்லாம் மாநில உரிமை பேசி மக்களை ஏமாற்றும் திமுக அரசு கூட்டணியில் இருக்கும் கட்சியிடம் மாநில உரிமை பேசாமல் சீட்டு பேரம் பேசிக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாராத விடியா நகராட்சியால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதாக பொதுமக்கள் சாடல். மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத ஸ்டாலின் அரசால் நெல்லை மாவட்டத்தில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கு ஜங்ஷன், டவுன், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் நீரில் மூழ்கிய அவலம். மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாமல் வெற்று அரசியல் கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி விளம்பரம் தேடுவதிலேயே ஸ்டாலின் அரசு முனைப்பு காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பயிற்சி பணியில் சேர்ந்த தேதி அடிப்படையில் வெளியிடப்பட்ட முதுநிலை பட்டியலை ரத்து செய்ய கோரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் திட்டவட்டம். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தின் கீழ் திரும்பும்போது தூணில் இடித்து சாலையை மறித்து நின்ற அரசு பேருந்தால் கடும் போக்குவரத்து நெரிசல். விடியா ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததாலும் ஓட்டுநர்களின் அலட்சியத்தாலும் விபத்துகள் ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகும் அவலம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே காவல்துறை வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தை உட்பட 3 உயிரிழந்த பரிதாபம். அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் விடியா ஸ்டாலின் அரசின் ஓட்டுநரை கைது செய்ய கோரி சாலை மறியல். மதுபானத்திற்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்ததற்காக 5000 ரூபாய் இழப்பீடு வழங்க மாதவரம் டாஸ்மாக் கடை விற்பனையாளருக்கு சென்னை நுகர்வோர் தீர்ப்பாயம் உத்தரவு. ஒரு 10 ரூபாய்க்கே 5000 ரூபாய் என்றால் கடந்த 4.5 ஆண்டுகளில் வசூலிக்கப்பட்ட ஒவ்வொரு 10 ரூபாய்க்கும் இதேபோன்று இழப்பீடு வழங்க உத்தரவிட்டால் கொள்ளை மாடல் திமுக அரசின் கதி என்னாகுமோ என மக்கள் விமர்சனம். மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்களுக்கான ஹாஸ்டல்கள் வணிக கட்டடங்கள் அல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஹாஸ்டல்களுக்கு வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரி செலுத்த சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகள் பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். 2026ஆம் ஆண்டு மொத்தம் 24 நாட்கள் அரசு பொது விடுமுறை தினங்களாக அறிவிப்பு. தீபாவளி, தைப்பூசம் தவிர்த்து மற்ற விடுமுறை நாட்கள் வார வேலை நாட்களில் வருவதால் அரசு ஊழியர்கள், மாணவர்கள் மகிழ்ச்சி. சென்னை நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, 1000 விளக்கு உள்ளிட்ட நகரின் பல இடங்களில் பரவலாக பெய்த மழை. சில நிமிட மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழை. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் நக்சல் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் நக்சலைட்டுகள் 6 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 50% வரி விதித்த விவகாரம். இரு நாட்டிடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக 5 சுற்று பேச்சுவார்த்தை நடந்துள்ள நிலையில் விரைவில் இந்தியாவிற்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு.
ராஜஸ்தானின் கோட்டா பகுதியில் 16 பெட்டிகளுடன் 180 கிலோமீட்டர் வேகத்தில் எடையுடனும் எடை இல்லாமலும் நடத்தப்பட்ட அதிவேக வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றி. புதிய மைல்கல்லை எட்டியுள்ள இந்த சோதனை வெற்றியால் நீண்ட தூர பயணிகளின் பயண நேரம் பெரிதும் குறையும் என எதிர்பார்ப்பு. 20 பேர் பயணித்த துருக்கிக்கு சொந்தமான ராணுவ விமானம் ஜார்ஜியா அருகே பயணித்தபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து மலை மீது மோதி கீழே விழுந்து விபத்து. விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் உள்ள எல்வோரா சிறைச்சாலையில் கைதிகளிடையே பயங்கர மோதல். இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் சிறை கைதிகள் 31 பேர் உயிரிழப்பு. கம்போடியாவுடனான எல்லைப் பகுதியில் கன்னிவெடியில் சிக்கி தாய்லாந்து நாட்டு வீரர்கள் 4 பேர் படுகாயம். கன்னிவெடி வைப்பது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ள தாய்லாந்து பிரதமர், அமெரிக்கா முன்னிலையில் கம்போடியாவுடன் மேற்கொண்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான தொடரில் இந்திய துணை கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர் ஆடுவது சந்தேகமே என இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் பின்னோக்கி ஓடிச் சென்று சிறப்பாக கேட்ச் செய்தபோது ஏற்பட்ட விலா எலும்பு மண்ணீரல் காயம் முழுமையாக குணமடையாததால் அணியில் இடம்பெறுவதில் சிக்கல். சர்வதேச டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் 11,050 புள்ளிகள் பெற்று மீண்டும் முதலிடம் பிடித்தார். சர்வதேச டென்னிஸ் சங்கம் வெளியிட்ட புதிய பட்டியலில் ஏற்கனவே முதலிடத்தில் இருந்த இத்தாலியின் ஜானிக் சின்னர் 10,000 புள்ளிகள் பெற்று 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மம்முட்டி நடித்துள்ள களம் காவல் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது. ஜிதின் கே ஜோஷ் இயக்கியுள்ள இத்திரைப்படம் இம்மாதம் 27ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.